ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்ல எந்தெந்த யூடியூபர்ஸ் மேலலாம் போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க, எந்த காரணத்துக்காக போட்டிருக்காங்க, அண்ட் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பார்க்க போறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய யூடியூபர்ஸ் மேல போலீஸ் கேஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது என்னென்ன கேஸ், யார் யாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் ட்ரெக்கர். நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லயே எனக்கும் சரி மக்கள் நிறைய பேருக்கும் பிடிச்ச டிராவல் விளாக் யூடியூபர்ஸ்னா அது நம்ம தமிழ் ட்ரெக்கர் புவனி ப்ரோ தான். தஞ்சாவூர் பூர்வீகமா கொண்ட நம்ம போனி ப்ரோ இது வரைக்கும் 60 நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிருக்காரு. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா அதிகமான யூடியூபர்ஸ் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு அங்க உள்ள விஷயங்களை ஷூட் பண்ணி நமக்காக வீடியோவா கொடுப்பாரு. இவர் ஒரு டைம் ஆப்கானிஸ்தான் போயிருக்கும் போது அங்க சிம் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காரு. அந்த டைம்ல அந்த ஆட்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ள புதுசா ஒரு ஆளோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இதனால போனி ப்ரோ இருக்க சிம் கார்டு கடைக்கு அந்த ஆட்கள்லாம் போனி ப்ரோவை அரெஸ்ட் பண்ணி ஹேண்ட் கப் போட்டு கண்ணெல்லாம் கட்டி ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டாங்களாம். அந்த ஆட்களுக்கு இவர் பேசுற இங்கிலீஷ் தமிழ் எதுவுமே புரியல. அந்த ஒரு ரீசன்னால பக்கத்துல இருந்த ஒருத்தவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் போனி ப்ரோ சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. நான் ஒரு யூடியூபர், இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க போனி ப்ரோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னோட கண்ணை கட்டிட்டாங்க படத்துல ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு கையில விலங்குனா கிடையாது, இந்த ஒயிட் கலர் டேக்னு சொல்லுவாங்க பொருள்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு அதை வச்சு கையை இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம தலைவனுக்கு பயங்கரமான கெத்து அண்ட் தில்லுன்னு தான் சொல்லணும். உலகமே பயப்பட தாலிபன்ஸ் இருக்க நாட்டுக்கு போயிட்டு அவங்களாலே அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களாலே ரிலீஸ் பண்ணப்பட்டு வெளியில வந்திருக்காரு. Say my name. உண்மையிலேயே உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்லாம் சொல்லிட்டு படங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே த ரியல் ஓஜி உலகம் சுற்று வாலிபன் அப்படின்னா தமிழ் ட்ரெக்கர் புவனி ப்ரோ தான். Picnic minister. Yes, he's touring all the country. No comments on. He's touring all the country. அடுத்த யூடியூபர் பப்ஜி மதன். 2020 to 2021 டைம்ல பப்ஜி கேம் பீக்ல இருந்த டைம்ல ஒரு ஃபேமஸான யூடியூபரா இருந்தவர் தான் இந்த பப்ஜி மதன். இவர் பப்ஜி கேமை லைவா விளையாடி அதை வீடியோஸ் எடுத்து போடுவாரு. அந்த டைம்ல அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. இவர் பண்ண தப்பு என்ன, எதுக்காக இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் விளையாடுற பப்ஜி கேமை யூடியூப் சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாரு. அந்த டைம்ல கூட விளையாடுற சப்ஸ்கிரைபர்ஸோட சேர்ந்து நிறைய கெட்ட வார்த்தை, ஆபாசமான வார்த்தைகள்லாம் லைவ்லயே பேசி ஓப்பனா போட்டிருக்காரு. பொண்ணுன்னா நீ சொல்றத கேட்டிருப்பாங்களா? போடி வெளியே. இங்க வந்தது 18+ தெரியுதுல்ல, இங்க இப்படிதான் இருக்கு தெரியுது. ஆக்சுவலா அந்த டைம்ல அவரை ஃபாலோ பண்ணது 10 to 25 ஏஜுக்குள்ள இருக்க பசங்க அண்ட் பொண்ணுங்க. இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ இவரை மாதிரியே நம்ம பசங்களுமே கேம் விளையாடி வீடியோ போடணும், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் அப்படின்றத முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு சமூக சீர்கேடான செயலா முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ரீசனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லா அங்கங்க 160 கம்ப்ளைண்ட்ஸ் இவர் மேல கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் இவர் மேல கேஸ் போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் ஜெயில இருந்துட்டு கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்துருச்சு. இப்போ வெளியில நார்மலா எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் பேசாம கேமிங் வீடியோஸ்லாம் அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அடுத்து சென்னை டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்த ஆங்கர் ஹசன். இந்த சேனல் பாத்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்ல இருக்க ஏரியால உள்ள மக்கள் கிட்ட எல்லாம் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ஆன்சர்ஸ் எல்லாம் இவங்க வீடியோவா ஷூட் பண்ணி அதை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கேள்விகள், கெட்ட கேள்விகள், இந்த 2 கேள்விகளுமே கேட்பாங்க. மக்களுமே அதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லாம பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சேனல்ல நல்ல கேள்விகளுக்கு போற வியூஸை விட இந்த மாதிரி கேள்விகளுக்கு போற வியூஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ நம்ம மக்களும் அதே மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பாக்கிறதுக்கு அந்த மக்களோட விருப்பத்தை கருத்தில் கொண்டு இவங்களும் கொஞ்சம் யோசிச்சு இதே மாதிரி கேள்விகளை கேட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உருப்படியா எடுக்கலாம்னு பார்த்தா அடல்ட்ல நிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல காசு கொடுத்து ஒரு லேடியை கெட்ட வார்த்தை அவங்களோட சேனல்ல பேச வைக்கிற லெவலுக்கு போயிருச்சு. போல இருக்கு. உனக்கு ஓகேவா சொல்லு, உன்னையும் அடிக்கிறான் அதையும் சேர்த்து அடிக்கிறான். இவர் ஒரு டைம் ஒரு பொண்ணை பப்ளிக் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியே எடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த பொண்ணை அவங்க செட் பண்ண பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்பவுமே ஆபாசமா ஓவர் கொச்சையா பேசி வச்சிருந்துச்சு. ஆக்சுவலா இவங்க அதை எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். அதையும் பண்ணாம இவங்க அப்படியே போட்டு விட்டாங்க சோசியல் மீடியால. ஸ்கிரிப்டட். ஆக்சுவலி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு மேம், நீங்க பேசி கொடுக்குறீங்களா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பே எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இதனால கொந்தளிச்ச சமூக ஆர்வலர்கள், நெட்டிசன்கள் எல்லாருமே அந்த சேனல் மேலையும் ஆங்கர் மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டாங்க. கொஞ்ச நாள் ஜெயில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆசன் ப்ரோ ஆசன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு. சம்பளத்துக்காக ஒரு சேனல் வேலை பார்த்துட்டு அந்த சேனல் சொன்னதை செஞ்சதுக்காக இவரு மேலையும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை, நானும் தான் சாமி.
அடுத்ததான் நம்ம விஜய் சித்து vlogs சேனல். பிளாக் ஷிப் சேனல்ல ஃபன் பண்றோம் ஷோ மூலமா ஃபேமஸ் ஆன நம்ம சித்து அண்ணன் பல டிவி சேனல்ஸ்ல ஆங்கரா ஒர்க் பண்ணியிருக்காரு. வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த ஷோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நம்ம செயலாளர் கோச்சிங் போடுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தனியா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சித்து vlogs அப்படின்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சேனல்ல வீடியோ, கண்டென்ட், காமெடி, காம்பினேஷன் எல்லாமே பயங்கரமான ஹிட். பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் ஒரு வீடியோல இவர் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே போன் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அது தப்பு தான். பட் அதை ஒரு கேஸா போட்டு ஒரு பப்ளிசிட்டி தேடினாங்க சில பேர். யூடியூபர் விஜே சித்து அவர் மேலே வந்துட்டு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பொதுநல கம்ப்ளைண்ட் தான் இது. இந்த ஒரு விஷயம்னால அவருக்கு போலீஸ் ஃபைன் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஆள் மேல கேஸ் போட்டா நம்ம பப்ளிசிட்டி ஆகி ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த போன் பேசினதுக்காக இவர் மேல ஒரு கேஸை போட்டிருக்காங்க ஒரு குரூப். ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம், அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. அடுத்த யூடியூபர் ஜிபி முத்து. இவர் டிக்டாக் இருந்த டைம்ல அதுல கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் இவர். இல்ல பாலிமர் செய்தி ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? அந்த மாதிரி இவர் டிக்டாக்ல இவரோட சின்ன மகள் கூட சேர்ந்து போட்ட ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க மகளை குரத்தி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டிருப்பாரு. குரத்தி அப்படிங்கறது ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த சொல்ல நீங்க ஒருத்தவங்களை திட்டுறதுக்காக யூஸ் பண்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிபி முத்தனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அதுல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு உள்ளர்த்தத்தோடயும் சொல்லல, வெகுளித்தனமா யதார்த்தமா தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் விளையாட்டுக்காகவும் சரி சீரியஸாவும் சரி அந்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன், எந்த ஒரு சமூகத்தை சார்ந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வர போலீஸ் விட்டுட்டாங்க. டிக்டாக்காக எரிச்சலா இருக்கான். என் மகளுக்கு ஒரே கோவம் பாருங்க, மூஞ்ச பாருங்க. இப்போ அவர் ஒரு நல்ல மனுஷனா திருந்தி எந்த ஒரு பேர்ட் வேர்ட்ஸும் பேசாம யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அண்ட் சில படங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் ஃபேமஸாவும் ஆயிட்டாரு. அடுத்த யூடியூபர் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான மோட்டோ விளாகர்ஸ்ல இவரும் ஒருத்தவர். முறுக்கி பாக்குறியா தங்கம்? இவர் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்த வரைக்கும் அவரோட வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. எப்போ ஒரு மீட்டப் வச்சாரோ அதுல இருந்து இவருக்கு தரித்திரியம் பிடிச்சிக்குச்சு. இவருடைய ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இதெல்லாம் அதிகமாகவும் அவங்க எல்லாருமே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னையில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மீட்டப் வைக்கிறாரு. அதுல செம்ம க்ரௌட் ஆகி போச்சு. போலீஸ்லாம் இவரை வார்ன் பண்ணி விட்டாங்க. அடுத்து கோயம்புத்தூர் பக்கம் TN43 அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல மறுபடியும் ஒரு மீட்டப் வச்சாரு. அங்க அதை விட பயங்கரமான கூட்டம், யாராலையும் சமாளிக்கவே முடியல. அப்பதான் நம்ம வாசன் மீட்டப்பை பத்தி வீடியோஸ்லாம் சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுது. டிடிஎஃப் வாசன் அப்படின்னா யாரு அப்படின்றது மக்களுக்கு தெரிய வருது. ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு யோசிச்ச நிறைய இவனை பிடிய விட்டா இவன் நாளைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்றானோ இவனை ஃபாலோ பண்றவங்களும் அவனை துரத்திக்கிட்டே போயிருவாங்க அப்படின்ற ஒரு ரீசனை யோசிச்சு அதே மாதிரி நிறைய பொதுமக்களும் இவரை மாதிரியே நம்ம பையனும் ஆகணும் அப்படின்னு நினைச்சு பைக் ஏட்டு ஆம்பாட்டில் ஓட்டிட்டு போயிட்டு எங்கிட்டாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பயத்துல இவர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொரு வழக்குகளா போட ஆரம்பிச்சாங்க. வண்டியை 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல ஓட்டினதுக்காக ஒரு கேஸ், மக்களை அச்சுறுத்தும் வகையில வாகனம் ஓட்டினதுக்காக ஒரு கேஸ், ஃபேன்சி நம்பர் பிளேட் வச்சதுக்காக ஒரு கேஸ், ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினதுக்காக ஒரு கேஸ், இந்த மாதிரி பல கேஸுகளை போட்டு ஆளை ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துலயும் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருந்தவருக்கு ஒரு டைம் பைக்கை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதையும் ஒரு கேஸா போட்டு இவரோட லைசன்ஸை 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. சரி பைக்ல போனாதான் கேஸ் வருதுன்ட்டு கார்ல போய் வீடியோ போட்டா கார்ல போயிட்டு இருக்கும்போது போன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ். இப்படி அவரோட வாழ்க்கையில சந்திக்க கூடாத அளவுக்கு கேஸ் மேல கேஸ் வாங்கி உண்மையான ஒரு கேஸ்காரனா நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோ இருந்துட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதே சமயத்துல நீ எவ்வளவுதான் என் மேல கேஸ் போட்டாலும் அதை தாண்டியே நான் வந்து நின்னு பேசுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே அவரோட சேனல்ல வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. ஒருத்தர் ரொம்ப உழைச்சும் அவனால மேல வர முடியலனா அவனை பார்த்து பாவப்படுவாங்க. அதே சமயத்துல ஒருத்தவன் உண்மையா உழைச்சு டக்குன்னு மேல வந்துட்டானா சீக்கிரமாவே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கரிச்சு கட்டுவாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அடுத்த யூடியூபர் சவுக்கு சங்கர் அண்ணன். ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளரா இருந்திருக்காரு. இப்போ ஒரு யூடியூபரா யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு அரசியலை பத்தி. ஆக்சுவலா இவர் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அரசாங்கம் பண்ற தப்புகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில அவங்க செய்யற தப்பெல்லாம் சொல்லி வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. நம்ம அண்டர்கிரவுண்ட்ல பண்ற வேலை எல்லாத்தையுமே அவன் இப்படி ஓப்பனா சோசியல் மீடியால சொல்லி நம்மளை போட்டு விட்டுறானே அப்படின்னு யோசிச்ச அரசாங்கம் அதனால அவர் மேல கஞ்சா வழக்கு, பெண் போலீஸ் அதிகாரியை அவதூறா பேசின வழக்கு, தூய்மை பணியாளர்களை தப்பா பேசின வழக்கு, அரசு திட்டத்துக்கு எதிராக பேசின வழக்கு, பாலியல் வழக்கு, இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ்ல ஒரு ஆள் மேல கேஸ் போட முடியுமோ எல்லா கேஸையுமே அவர் மேல போட்டிருக்காங்க போலீஸ்.
கேஸ் போட்டு உள்ள வச்சு பயமுறுத்தி அடிச்சு கையெல்லாம் உடைச்சு இனிமே அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னா சொல்லி வான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலிப்படையை விட்டு அவர் வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி எல்லாம் ஊத்த வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகளையும் அதிகாரத்துல இருக்கவங்களையும் விமர்சிச்ச ஒரே காரணத்துக்காக எல்லா விதமான வகையிலுமே அவருக்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க. நாமளா இருந்தா எதுக்குடா இவனுங்களை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருப்போம். ஆனா நம்ம சவுக்கு சங்கரனா அப்படி கிடையாது. அவரோட சவுக்கை எடுத்து வீசி மறுபடியும் சிங்க மாதிரி அடிக்க அடிக்க பெருசா எந்திரிச்சு நிக்கிறாரு, எந்த ஒரு பயமும் இல்லாம. அடுத்த யூடியூபர் இர்ஃபான் வியூஸ். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்டா உருவான ஒரு ஃபுட் விளாக் சேனல் அப்படின்னா அது நம்ம இர்ஃபான் வியூஸ் சேனல் தான். பல ஊர்களுக்கு போய் பல வகையான உணவுகள்லாம் சாப்பிட்டு அதை வீடியோவை எடுத்து போட்டு பசியில இருக்க நம்மள பயங்கரமா கோவப்படுத்திட்டு இருப்பாரு. இவர் ஒரு டைம் சென்னையில அவரோட கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா மேல இவரோட கார் மோதி அந்த அம்மா ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா இவர் அந்த கார்ல இருந்திருக்காரே தவிர இவர் அந்த காரை ஓட்டல, இவரோட மச்சான் தான் ஓட்டிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால போலீஸ் இவங்களோட மச்சான் மேல தான் கேஸ் போட்டிருக்காங்க. சோசியல் மீடியால இவர் தான் இருந்திருப்பாரு, பட் இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரோவர்சி சண்டையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெண்டர் ரிவீல் பண்ண கேஸ். நம்ம இந்தியால பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாக்குறது தடை செய்யப்பட்டிருக்கு. இர்ஃபான் அவங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கும்போது துபாயில போயிட்டு என்ன ஜெண்டர் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இந்தியால அதை ரிவீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. இது வந்து பெரிய கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே இவர் மேல கேஸ் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவருக்கு ஒரு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்றதா சொல்லி. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சில சர்ச்சைகள் கேஸ்ல எல்லாம் சிக்கி இருந்தாலுமே அண்ணன் அதெல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வீடியோஸ் நார்மலா போட்டுட்டு இருக்காரு. இது யூடியூப்ல வரும். அடுத்த யூடியூபர் பிரியாணி மேன். இவரோட பேர் வந்து அபிஷேக் ரவி. இவர் நாட்டில் அண்ட் சோசியல் மீடியால நடக்கிற விஷயங்களுக்கு இவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணி வீடியோ போடுவார். இர்ஃபான் அண்ட் பிரியாணி மேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் பயங்கரமா சோசியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி மேன் இர்ஃபான் இவ்வளவு சர்ச்சைகள் கேஸ்லாம் சிக்கினாலும் கூட அவர் அசால்ட்டா தப்பிச்சு வந்துடுறாரு, அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. அவர் இப்படி ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதையுமே இன்டைரக்டா மக்களுக்கு சொல்லியிருந்தாரு. அந்த சண்டை நடக்கிற டைம்ல தூக்கு போட்டுக்கிற மாதிரி லைவ்ல வீடியோ போட்டிருந்தாரு. இந்த சண்டை கான்ட்ரோவர்சி எல்லாமே சில நாட்கள் அப்படியே அமர்ந்துருச்சு. திடீர்னு பார்த்தா பிரியாணி மேனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க, இதனால அவர் வந்து அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது, அதுவும் சன் நியூஸ் சேனல்ல. சரி, அப்படி எதனால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான், இதனால நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு நியூஸ் மட்டும் வருது. அவர் அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஜெயில இருந்து அதுக்கப்புறம் வெளியில வர்றாரு. இவரோட கேஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. அடுத்த யூடியூபர் ஏ2டி நந்தா பிரதர். ஏ2டி நந்தா பிரதர் இவர் ஒரு முக்கியமான யூடியூபர். ஸ்டார்டிங்ல பிசி பில்ட் பண்ணி மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா டெக்னாலஜி, பிசினஸ், ஸ்கேம், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், எஜுகேஷனல் கண்டென்ட், ரோஸ் கண்டென்ட், நாலேஜபிள் கண்டென்ட், இந்த மாதிரி பல வகையான கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில வீடியோ போட்டுட்டு இருக்க ஒரு முக்கியமான சேனலா இப்ப இருக்காரு. என்னடா பண்ணா வணக்கம் வைக்கிறானாச்சு, இவ்வளோ கீழே அறிவி வைக்கிறான். இவர் மேலையும் ஒரு கம்பெனி மேலையும் தான் கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் நார்மலா உருட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அது உருட்டா இல்ல கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணிருக்காரு. அதுல இவர் உண்மையை சொல்லி வீடியோ போட்டார் போல. இதனால கொந்தளிச்ச அந்த குறிப்பிட்ட கம்பெனி இவர் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இந்த கேஸை பத்தி அவரே அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா டெல்லிக்கு போறது எதுக்காகனா நம்ம மேல கேஸ போட்டிருக்காங்க. இதுல தலைவன் பண்ண சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் போட்டதுனால கேஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸையே கண்டென்ட் ஆக்கி வீடியோ போட்டாரு. நம்ம தலைவனுக்கு இருக்க கொழுப்ப பத்தியா, எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. நீ சுமாரா. அடுத்து புதிய அறிவிப்புகள் அப்படின்ற ஒரு சேனல் அட்மின் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இவர் யூடியூப் யூஸ்க்காக ஃபேக் தம்ப்நெயில் அண்ட் ஃபேக் நியூஸை பரப்பி வீடியோ போட்டிருக்காரு. அது என்னென்ன ஃபேக் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பேன் கார்டுக்கு 50,000 தர்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை உருட்டிருக்காரு. இதை உண்மைன்னு நினைச்சு ரொம்ப நல்லா படிச்ச ஒரு கவுன்சிலர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு கேட்டு திட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு போல. அந்த காண்டுல இவர் ஃபேக் நியூஸை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி இவரோட சேனலை டெலீட் பண்ணி விட்டாங்க. ஃபேக் நியூஸ் பரப்புனதுக்காக ஒரு யூடியூபருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் நிறைய ஃபேக்கான வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமலே ஆட்சியை முடிச்சிட்டு போறாங்களே, அவங்களுக்கெல்லாம் யாரு தண்டனை கொடுக்கிறது? இவரை கைது பண்ணுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அடுத்த யூடியூபர் டெக் பாஸ். டெக்னாலஜி பத்தி வீடியோ போடுற யூடியூபர் தான் நம்ம டெக் பாஸ் சுதர்சன். சாரி டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன். இவர் மேல என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபே வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனால இவர் மேலையும் இவங்களோட ஃபேமிலி மேலையும் போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி மேட்ரு, இதுல நம்ம டீப்பா போக வேணாம். பட் இதான் கேஸ். அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் யூடியூப் சேனல்ல இவர் வராம இருந்துட்டு இப்போ நார்மலா அவரோட சேனல்ல வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான்.
அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பரிதாபங்கள் சேனல். இப்போ இந்த கண்டென்ட் பண்றதுக்கு மெயின் ரீசனே இவங்க தான். உலகமுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மெட்ராஸ் சென்ட்ரல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். மூன் டிவி, மெட்ராஸ் சென்ட்ரல், கலக்கப்போவது யார் ஆடிஷன் அண்ட் சில படங்கள், இது எல்லாத்துலயுமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு கடைசியா பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல செட்டில் ஆயிட்டாங்க. கோபியன் சுதாகர் இவங்க 2 பேருமே மெட்ராஸ் சென்ட்ரல் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே சமூகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு அவேர்னஸோட காமெடியா சொல்லி வீடியோ போடுறத நிறுத்தவே இல்லை. எதுக்கு நிறுத்தணும்? அரசியல் கண்டென்ட்டை மட்டும் குறைச்சிக்கிட்டு மற்ற எல்லா விஷயங்களையுமே வீடியோவா பண்ணிட்டு இருக்காங்க. உன்குழாய் வாசர் இல்லை, அது என்ன நுண்குழாய் வாசகர்களே? உன்குழாய் அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ். என்னோட ஃபேவரட் சேனல்ஸ்ல இதுவும் ஒன்று. இப்போ ரீசெண்டா சாதி வெறி பிடிச்ச சில சமூக விரோதிகள் செஞ்ச செயலை வச்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு பல செலிபிரிட்டிஸ் அண்ட் பல மக்கள் ஆதரவை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ போட்டதுக்காக ஒரு லாயர் இவங்க மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இதை கேட்கவே கேவலமா இருக்குல்ல. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அந்த சமுதாயத்துல இருக்கவங்க அவனை மாதிரி தப்பு பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த மனநோயில இருந்து திருத்த முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு தப்பு பண்ணவன் நம்ம சமுதாயம் அப்படிங்கறதுனால அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குல்ல இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க மேலையும் நீங்க ரிப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. எல்லாருமே சமம், எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு சட்டத்தை வகுத்து கொடுத்துட்டு போனவர் அம்பேத்கர். அந்த சட்டத்தையே படிச்சுட்டு நீங்க இப்படி பண்ணலாமா சார்? ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போததா எல்லாரும் சேர்றதுக்கு? சரிப்பா. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும். ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம்.